பனைமரம் ஏன் முக்கியம்? வெயில் காலம் வந்தா நொங்கு வேணும், குளிர்காலம் வந்தா கல்லு வேணும், குடிக்கிறதுக்கு நிலத்தடி நீர் வேணும், சுகரை குறைக்க பனங்கிழங்கு மாவு வேணும், சூட்டை தணிக்க பதனி வேணும், சுவையா திங்கிறதுக்கு பனவெல்லம் கருப்பட்டி வேணும், குழந்தைங்க பாலுக்கு பனச்சக்கரை வேணும், பசுமையா வாழறதுக்கு பல மரங்கள் வேணும். இது எல்லாம் வேணும். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்கிற பனைமரம் வேணும். 10 பனைமரம் ஒரு கிணற வத்த விடாது. மொத்த பனைமரம் ஒரு ஊரையே வத்த விடாது. பனையால மனுஷனுக்கு மட்டும் ஒரு வீடு, ஆனா பனைமரம் தான் பல உயிர்களுக்கு பெரு வீடு. பனைமரத்துல பறவைங்க கூடு கட்டும். கட்டின பறவைங்க பல விதைய காடா மாத்தி காட்டும். கருவேல மரமும் காடா கிடக்குது, ஆனா பனைமரமும் ஒத்தையில தவிக்குது. வாரி வாரி எடுக்கிற மண்ணெல்லாம் பணம் வேறால புடிச்சதுன்றத மறந்துட்டோம் நம்மெல்லாம். இன்னைக்கு காசு கட்டி வாங்குற ஏசி காத்து அன்னைக்கு பனைமரத்தோட ஓசி காத்து தான் ஏசி காத்து. சுனாமியை தடுக்கிறதும் பனைமரம் தான், சூறாவளியை தடுக்கிறதும் பனைமரம் தான். பனைமரத்தோட வளர்ச்சியை வச்சுதான் ஒரு ஊரோட வளத்தையே கணிப்பாங்க. ஒரு அண்டா வைக்கிற இடத்துல வாழற பனைமரம் அம்மா இடத்த புடிச்சுக்குதுன்னா அறுத்து வெட்டி கெடாசுறாங்க. 100க்கு மேல பயன் தர ஒரு மரத்தை சூளைக்கு வெறும் 100 ரூபாய்க்கு வெட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் இல்ல?